இங்க இருந்தாங்க. ஸோ பெரியவங்களை பார்க்குற அண்ணாவே நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அண்ணா உங்களை ஒரு சிறு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எங்களெல்லாம் வழிநடத்தக்கூடிய மூத்த முன்னோடிகளை, my respectful greetings to all our mothers and fathers and grandfathers and grandmothers who are present here. It's been a wish for me for the last 1 year that I should come here and meet you, have a chat with you, talk to you. கடந்த ஒரு வருட காலமாகவே இங்கே வந்து உங்களோட ஒரு மாலை கொடுத்து உங்களோட அமர வேண்டும், உங்களோட நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பெரும் முயற்சி இருக்கிறார். 8 மாத காலமாக என் மண் என் மக்கள் யாத்திரை முழுவதும் வீதியில் தெருவில் நடக்க வேண்டிய சூழ்நிலை. அது நடந்து முடிந்தவுடன் நம்முடைய பாராளுமன்ற தேர்தல், இதற்கான பரப்புகள். அதனால் நேற்று நான் மிக மிக உறுதியாக இருந்தேன். கடைசி நாள் நம்முடைய பிரச்சாரங்களுக்கு நாளை நான் எங்கேயும் போகக்கூடாதுங்க, சைலன்ஸ் பீரியட். நிச்சயமாக இங்கே வந்து என்ன ஆனாலும் உங்களை சந்தித்து விட்டு செல்ல வேண்டும் என்பது ஆண்டவனுடைய பாக்கியம். இங்கே வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உலகம் முழுவதுமே கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய குழந்தை செல்வங்கள் எல்லா இடத்துலையும் பெரிய மனிதர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கை. ஒரு கடைசி காலத்தில் நம்முடைய இந்து புராணங்கள் என்ன சொல்லுகிறதோ முழுவதுமாக வனத்தில் செல்வார் சொல்லுகிறது. முழுவதுமாக எல்லா ஆசை பாசைகள்லாம் துறந்து எல்லாத்தையும் விட்டு நம்மை உள்நோக்கி எடுத்து செல்லக்கூடிய பயணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நம்முடைய இந்து தர்மத்தில் 4வது பயணம். இது மிக முக்கியமான பயணம். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஆனா நீங்க ரொம்ப கான்சியஸா யூ டேக்கன் a call that this is the time to look inward. We have crossed the 3 phases. All of you, our elders here, have crossed all the 3 phases. You have seen life, you have made money, you got children, you made your children to grow up, you gave them a life. Now you have decided to come to the stage where we all have to look inward at a particular point of time. It's been a pleasure to come here. So it is a great pleasure to come and meet you all. Your blessing means a lot to me. Your love means a lot to me. மூன்றாவது பிரச்சார நேரத்தில் அதே மாதிரி இன்னொரு இடத்துல நாங்கள் ரோட்டில் சென்று கொண்டிருந்தோம். அங்கே நிற்பதாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் 1000 பேர், நம்முடைய பெரியவர்கள் 1000 பேர் ரோட்டுக்கு வந்து 2 மணி நேரம் வெயில காத்திருந்தாங்க. வெயிட்டிங் இன் தி சன் ஃபார் ஆல்மோஸ்ட் 2 hours. It only shows the kind of love you have for our country, you have for our Prime Minister, that kind of love you have for our country. In our life, we will see a nation that is very, very great. We will see a nation that is progressive. And probably our children will live in a country that will reclaim its past glory. 450 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாடு எந்த இடத்தில் இருந்ததோ மறுபடியும் அந்த இடத்துக்கு இந்த நாடு செல்லத்தான் போகிறது. யாரும் தடுத்து நிறுத்த முடியாத காலத்துடைய கட்டாயம். இந்தியா கணக்கான இடத்தை இங்கே எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. 450 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த இடத்தை விட்டு கொடுத்தோமோ அந்த இடத்தை நம்ம எடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். அருளை செய்வதற்கு போது நான் இங்கே பிரச்சாரத்துக்கு வரலைங்க. I never came here to ask votes, seek votes. I just came here to meet you. Take your blessings and make sure that all of you are happy. ஒரே ஒரு நோக்கம் அது மட்டும்தான். நாளைக்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து மறுபடியும் ஒரு நாள் சாயங்காலம் வரமுறையாக ஸ்பெண்ட் சொர்க்கபூமி
மணிமகுடமும் உன் வருகைக்காய் வழியில் தவமிருக்கும் அரியணையும் செங்கோல் ஆட்சியும் செங்கனை ஈடேறிட நல்லோர் ஆட்சியுடன் நல்லாட்சி அமைத்திட நம்முன் வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை அவர்களை நமது அண்ணன் குடும்பத்தின் சார்பில் கரகோஷம் முன்னிட அன்புடன் வரவேற்போம். வேத மந்திரங்களுடைய திருக்கோவில் ஆசீர்வாதங்களை நமது அனைத்து உறுப்பினர்களை அன்புடன் அழைக்கிறோம். महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान्